உதயநிதி ஸ்டாலின் சார்லேருந்து ஜெய் சார், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது உங்ககிட்ட. ஸோ நீங்களே சொல்லிடுங்க, யார் யார் கூட பயணிச்சிருக்கீங்க, உங்களோட இந்த ட்ராவல்ன்றது எந்த மாதிரி இருந்து, ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஸ்டைலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆக்சுவலா நான் வந்து பேசிக்கலி ஒரு பியூட்டிஷனா தான் வந்து என் பயணத்தை தொடங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஸோ ஹேரை வந்து நிறைய கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஹேர் கட்ஸு என்ன மாதிரி ஸ்டைலிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போச்சு. என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பியூட்டிஷியனாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. நம்ம ஒருத்தரோட லுக்கே மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி மேக்கப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இருந்தே 97லேருந்தே சொல்லலாம். மேக்கப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரசித்து பண்ணுவேன். எனக்கு வந்து அதுதான் சொல்கிறேன், எனக்கு நான் வேலையாகவே நான் இதை நினச்சது கிடையாது. ஸோ எல்லாரையுமே ரசிப்பேன். என்னமோ என்னோட பொண்ணு மாதிரியும் என்னோட தங்கச்சி மாதிரியும் இந்த மாதிரி